சில ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அனாதி திட்டமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஃபால்ட்டினால, நம்முடைய குறைவினால அது தடுக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், திரும்ப அதை உனக்கு தர போறேன், திரும்ப அங்க உன்னை அனுப்ப போறேன். அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எரேமியா 29:14 நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் போது ஆண்டவர் சில விஷயங்கள் மௌனமாக இருப்பார். சில இடங்களில் நம்மை அனுமதிக்காமல் அவர் நிறுத்தி விடுவார். சில ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அனாதி திட்டமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஃபால்ட்டினால, நம்முடைய குறைவினால அது தடுக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், திரும்ப அதை உனக்கு தர போறேன், திரும்ப அங்க உன்னை அனுப்ப போறேன், திரும்பி அந்த ஸ்தலத்துக்கு நீ போவாய், அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர போகிறேன். உனக்கென்று நான் ஏற்கனவே வைத்திருந்த திட்டத்தை, தீர்மானத்தை உனக்கு தரப்போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், என் திட்டத்தை உன்னை நிறைவேற்ற போகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அநாதி தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மீண்டும் ரிப்பீட் ஆக போகிறது. பிளஸிங் ரிப்பீட் ஆக போகிறது, நன்மைகள் ரிப்பீட் ஆக போகிறது. உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி அழகு பார்க்க போகிறார். நல்லவரேன்னு கூப்பிடுங்க. God bless you.